பேரன்புமுடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக திருச்சி மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் உள்பட அனைத்து 17வது ஆண்டு காலத்தை தொடக்க நாளாக இந்த சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய எங்கள் கட்சியுடைய பொது உறுப்பினர் அண்ணன் அப்துல் சமத் அவர்களே, இந்த மாவட்ட உரிமைகள் கூட இந்தியாவிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கிடையாது. அவர்களுடைய இந்தியாவினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் உரிமை இந்திய இந்த நிகழ்ச்சியில் பெருந்திரளாக கிளை பகுதி சகோதரிகள் இந்த அரசியல் அமைப்பில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்ய இந்த நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த நாட்டில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. கேள்விக்குறியாக்கினார்கள். இன்றைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியாவிலே இன்றைய தினம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய 17ஆம் ஆண்டு தொடக்க நாள். தமிழ்நாடு முழுக்க கொடியேற்றுதல், மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குதல், புதிய உறுப்பினர் சேர்த்தல், ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலப்பணிகளை மனிதநேய மக்கள் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் திருச்சி மேற்கு மாவட்டத்தில் இன்றைய தினம் காலையிலிருந்து கொடியேற்றுதல், மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குதல், இன்றைக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய ஒரு பெருவிழாவாக இந்த நிகழ்ச்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. மணப்பாறையில் ஒரு தனியார் பள்ளியினுடைய தாளாளரின் கணவர் கேட்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகுதான் இது போன்ற நிலைகள் வந்த பிறகு கூட உடனடியாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகள் போய் பெற்றோரிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இது போதாது, இது இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் கற்றோராக வருவதற்கு எந்த தடையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே.